Praise the Lord. Merry Christmas. Wish you a very Merry Christmas. இயேசுபாவுடைய பிறப்ப நம்ம நினைவு கூறுகிறோம். இயேசு சுவாமி நமக்காக வந்து இந்த பூமியில பிறந்தார். கிறிஸ்துமஸ் இயேசுவின் பிறப்பு என்றாலே கன்னியின் வயிற்றில பிறந்தவர் என்று சொல்லி நாம் இயேசுவை நினைவு கூறுகிறோம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு கன்னிகையின் வயிற்றிலிருந்து பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நாம் அதே காரியத்தை தான் வாசிக்கிறோம். யோசேப்பு கலங்கி போயிருக்கிறார். நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த பெண்ணு இப்படி ஒரு கர்ப்பவதியா இருக்கிறாளே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன அந்த வார்த்தையை யோசேப்புக்கு சொப்பனத்திலே தூதன் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இப்பொழுது நிறைவேறுகிறது என்று சொல்லி யோசேப்பினிடத்திலே அந்த தூதன் மூலமாய் தேவன் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது கன்னிகையினிடத்தில் பிறந்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்திற்கு அடையாளமானவர். ஆகவேதான் கன்னிகையின் மூலமாய் பிறக்கிறார். அப்போ கிரேக்க மொழியில பார்க்கும் பொழுது இந்த கன்னிகை என்ற வார்த்தைக்கு பார்த்தனோஸ் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போல எபிரேய மொழி ஏசாயா பழைய ஏற்பாடு மூலமாய் எபிரேய மொழியில தான் எழுதப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டுல இந்த கன்னிகைக்கு நம்ம என்ன வார்த்தை பார்க்கிறோம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தை அல்மா என்ற வார்த்தை. அல்மா என்றால் யூத்ஃபுல் உமன் ஆஃப் மேரேஜபிள் ஏஜ், ஒரு திருமணம் ஆகக்கூடிய வயதுல இருக்கிற ஒரு வாலிப பெண். ஆனால் அவள் இன்னும் குழந்தைகளை பெற்றெடுக்காத ஒரு பெண், திருமணம் ஆகாத ஒரு பெண், குழந்தைகளை பெற்றெடுக்காத பெண். அதைத்தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் அல்மா என்று சொல்லுவார்கள். கிரேக்க மொழியிலே பார்க்கும் பொழுது பர்த்தனோஸ், அதாவது கன்னிகை என்று திட்டவட்டமான ஒரு சரியான வார்த்தை. அப்போ மத்தேயு எழுதும் பொழுது பர்த்தனோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ மத்தேயு இந்த வார்த்தையை மாற்றி எழுதிவிட்டாரா என்று பார்க்கும்போது இல்லை. ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு ஹீப்ரு மொழியிலிருந்து எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மாற்றும் பொழுது பர்த்தனோஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணனாங்க, உபயோகிச்சாங்க. ஏனென்றால் அந்த வார்த்தை ஒரு இன்னும் திட்டமாய் அந்த பெண் கன்னிகை என்பதை சொல்வதற்கு ஏற்ற வார்த்தையாய் இருக்கும் என்று சொல்லி மாற்றி யூஸ் பண்ணனாங்க. அதே வார்த்தை மத்தேயு சீஷனாகிய மத்தேயு அதே வார்த்தையை எடுத்துக்கொண்டார். அப்போ திருமணம் ஆகாத கன்னிகையின் வயிற்றுல எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று அநேகர் கேள்வி கேட்கிறார். அதற்கும் வேதத்துல அருமையான விடை இருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் சொல்லியிருப்போம். லூக்கா 1:35 பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் தி கிரியேட்டர், எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள படைக்கிற தேவன் தனக்கென்று ஒரு சரீரத்தை படைத்துக் கொள்ள முடியாதா? ஒரு குழந்தையின் வடிவிலை பிறக்க முடியாதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டிப்பின் தேவன் அவர். லூக்கா 1:35 வாசிக்கிறோம், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசு பரிசுத்தத்தின் அடையாளம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில நாம் நம்மளுடைய இந்த நாட்கள்ல சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் பேசுகிறோம், அநேக காரியங்களை நாம் செய்திகளாய் கேட்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பரிசுத்தத்திற்கு அடையாளமாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாம் பரிசுத்தராய் வாழ்வதற்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். பரிசுத்தம் என்றால் என்ன?
2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கிறோம். பரிசுத்தத்திற்கு என்ன டெபினிஷன்? பரிசுத்தம்னா என்ன? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்குவதுதான் பரிசுத்தம். அசுத்தம் என்றால் என்ன? மாம்சத்திலே நம்ம அசுத்தம் இருந்தால் குளிக்கிறோம், அது போய்விடுகிறது. ஆனால் ஆவியிலே இருக்கிற அசுத்தம் நீங்குவதுதான் பரிசுத்தம். ஆவி எப்படி பரிசுத்தத்தில் மாறி போகும்? எப்படி அசுத்தமாகும்? ஆவி அசுத்தமாகுவதற்கு காரணம் பாவம். பிசாசனுடைய கருவி பாவம். எப்படி அந்த அசுத்தம் நீங்குகிறது? 1 யோவான் 1:7 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்ப இந்த பாவம் நித்திய ஜீவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. இந்த பாவம் நம்மை அழிவுக்கு கொண்டு செல்கிறது என்று சொல்லி தேவன் அறிந்து அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். இயேசு கிறிஸ்து ரத்தத்துலதான் உயிர் இருக்கிறது. ஆகவேதான் ரத்தத்தை சிந்தினார். ஒரு உயிரை மீட்க வேண்டும் என்றால் இன்னொரு உயிர் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் பலி, அதுதான் பரிகாரம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிகாரத்தை செய்தார், நமக்காக பலியாய். He was the sacrifice for our sins. பரிசுத்தமாய் எப்படி இருப்பது? இப்படிப்பட்ட பரிசுத்தத்திற்காக அவர் வந்து பிறந்து ஜீவனை கொடுத்தார், பலியானார். ஆனால் நாம் எப்படி பரிசுத்தமாய் இருப்பது? நாம் சொந்த முயற்சியில பரிசுத்தமாய் இருக்க முடியுமா? அல்லவே அல்ல. நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நானே பரிசுத்தமாய் இருந்துக்குவேன் என்று நினைத்தால் அது முடியாத காரியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நாம் நிரந்தரமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க முடியும். நாம் சுற்றிலும் நாம் வாழ்கிற உலகம் அசுத்தம் நிறைந்ததாய் இருக்கிறது. தினமும் அசுத்தத்திற்குள்ளதான் நம்ம வாழ்கிறோம். அசுத்தமான காரியங்கள் இடங்களுக்குள்ள நம்ம நடக்கிறோம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் பரிசுத்தமாய் இருக்க முடியும். கலாத்தியர் 5:17-18 வாசிக்கும் பொழுது பவுல் எழுதியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பரிசுத்தமாய் இருப்பதற்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பரிசுத்தமான பிறப்பாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்திற்காகவே பிறந்து, தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதற்காக பிறந்து, பரிசுத்தத்தை நமக்கு கொடுப்பதற்காக பிறந்து, பரிசுத்தத்தை தந்து பரிசுத்தமாய் நாம் வாழ பரிசுத்த ஆவியானவரையும் நமக்காக அனுப்பி சென்றிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்க. பரிசுத்தமான பிறப்பாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்திற்காக பிறந்து, பரிசுத்தத்தை தந்து, பரிசுத்தமாய் நாம் வாழ பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். மீண்டும் அவர் வரப்போகிறார். அப்ப இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நாம் நினைவு கூறுகிற இந்த நாட்களில, கிறிஸ்துமஸ நம்ம நினைக்கிற இந்த நாட்கள்ல சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி அநேக காரியங்கள் நாம் நினைக்கிறோம். மற்றவர்களுக்கு பரிசுகளை அனுப்புகிறோம். இதோடு கூட பரிசுத்தத்தின் அடையாளமாய் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தின் அடையாளமாய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நாமும் அந்த பரிசுத்தத்தின் அடையாளமாய் பிறந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாழ்கிறார். நமக்குள்ளே வாழ்கிறதன் மூலமாய், பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வாழ்கிறதன் மூலமாய் அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாமும் பரிசுத்தாவியானுடைய உதவியை நாட வேண்டும், தேட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். 2வதாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஏசப்பாவோட பிறப்பை நினைக்கிற அந்த நாட்கள்ல, ஒண்ணு கன்னியின் வயிற்றுல பிறந்தவர் என்று நாம் நினைக்கிறோம், பரிசுத்தத்திற்கு அடையாளமானவர். அதே போல ஏசப்பாவுடைய பிறப்பை நினைக்கும் பொழுது இன்னொரு காரியம் நமக்கு ஞாபகம் வரும். 2வதாக பெத்லகேமில் பிறந்தவர். அவர் பெத்லகேமில் பிறந்தார். ஏன் பெத்லகேமை சூஸ் பண்ணி கொண்டார்? மீகா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தெளிவாய் அங்கே தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். தீர்க்கதரிசி என்ன உரைக்கிறார்? எப்பாப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே பெத்லகேமை குறித்து என்னவாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார்? சிறியதாயிருக்கிற பெத்லகேம், இப்படிப்பட்ட சிறியதான பெத்லகேமை, எளிமையான பெத்லகேமை, உன்னிடத்திலிருந்து ஆண்டவர் பிறக்க போகிறார், இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார், வரப்போகிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி உரைத்திருக்கிறார். The humble one, the meek one,
யாருமே கண்டுக்காத அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல இருந்து இயேசு சுவாமி பிறந்து வருகிறார். நமக்காக தாழ்மையான ஒரு எளிமையான ஒரு இடத்திலிருந்து வருகிறார். பெத்லகேம் என்று பார்க்கும் பொழுது முழு உலகத்திற்கு ஒரு மைய பகுதி என்று சொல்லுவார்கள். ஆகவேதான் அந்த மையமான இடத்துல எல்லாருக்கும் பொதுவானவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்வதற்காக அவர் பிறந்தார் என்றும் ஒரு சிலர் சொல்லுவார்கள். அந்த பெத்லகேமிலே ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ இந்த பெத்லகேமிலே இயேசு சுவாமி பிறந்தார் என்று நினைக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன? அவர் தாழ்மையின் அடையாளம், அவர் எளிமையின் அடையாளம். சிறியதான எளிமையான ஒரு பெத்லகேமிலே பிறந்த அவர் தாழ்மையின் அடையாளம். ஹல்லேலூயா. தாழ்மை என்றால் என்ன? நம்மை நாமே உயர்த்தி பெருமையாய் பேசிக்கொள்வது அல்ல தாழ்மை. தாழ்மையாய் இருப்பதே பெருமையாய் ஒரு சிலர் எண்ணுவார்கள். நான் தாழ்மையாய் இருக்கிறேன் என்று சொல்லி அதையே பெருமையாய் காட்டிக்கொள்வது தாழ்மை அல்ல. உண்மையாய் நம்மளுடைய மனதுல ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை, உமக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை, என்னுடைய பரலோக ராஜாவுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவதுதான் உண்மையான தாழ்மையாய் இருக்கிறது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்போ தாழ்மையின் பிறப்பாகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையாய் நமக்காக வந்து பிறந்தார். தாழ்மையை நமக்காக தரித்து கொண்டார். தாழ்மையாய் நமக்காக வாழ்ந்தார். தகுதியில்லாத நமக்குள் தாழ்மையாய் வாழ்கிறார். நமக்கு தகுதியே இல்லை, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பிறந்து உயிர கொடுக்கணும். நம்ம தகுதி உள்ளவங்களா? இல்லை, நம்ம தகுதி உள்ளவங்களே இல்லை. ஆனால் அதுதான் அவருடைய தாழ்மை, அவருடைய மகிமை. அவர் நமக்காக வந்து மரித்தார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. அப்ப நாமும் இந்த கிறிஸ்துமஸ் நினைக்கும் பொழுது முதலாவது நான் சொன்னேன், பரிசுத்தத்தை நினைவு கூற வேண்டும். பரிசுத்தத்தின் அடையாளமாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்தத்தை நாம் நினைவு கூற வேண்டும். பரிசுத்தம். இரண்டாவதாக அவர் தாழ்மையின் அடையாளம். தாழ்மையை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பரிசுத்தத்தின் அடையாளமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் நம் பரிசுத்தத்தை நாம் தரித்து கொள்ள போகிறோம். பரிசுத்தமாய் வாழ போகிறோம். அதே போல தாழ்மையா நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தாழ்மையா நம்ம வாழ போகிறோம். அதே போல ஏசப்பாவுடைய பிறப்பை நம்ம நினைக்கும் போது மூன்றாவதா இன்னொரு காரியம் நான் சொல்லி நான் முடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பாவுடைய பிறப்பை நம்ம நினைக்கும் பொழுது தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் என்று சொல்லி நாம் நினைவு கூறுகிறோம். தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அருமையாய் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். எரேமியா 23:5. அநேகர் தீர்க்க தரிசனங்களை நம்புகிறது இல்லை. ஆனா வேதத்துல தீர்க்கதரிசிகள் உரைத்த இப்பொழுதே ஏசாயா பார்த்தோம், மீகா பார்த்தோம், அதே போல எரேமியா தீர்க்கதரிசி குறித்த காரியத்தை பார்க்கிறோம். எப்படி அவர்கள் உரைத்தது, ஏசப்பா பற்றி உரைத்ததெல்லாம் எப்படி நடந்தது என்பதற்கு தீர்க்க தரிசன வசனங்கள் ஆதாரமாய் இருக்கிறது. எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே என்ன எழுதியிருக்கிறது? அவர் நீதியின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தாவீதின் சந்ததி, ராஜாவின் சந்ததி, தாவீது ராஜாவின் சந்ததியில பிறந்த இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜா. He is righteous, he is just. அவர் எது தப்போ அது தப்பும்பார், எது ரைட்டோ அது ரைட்டும்பார். அதுதான் நீதியுள்ள தேவன். He is righteous, he is righteous and just. ஹல்லேலூயா. எப்படி அவர் தாவீதின் சந்ததி என்று நாம் நினைக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த ஜீனியாலஜி, அந்த ஜெனரேஷனா எப்படி வருகிறது என்று சொல்லி நம்ம அழகாய் நாம் வாசிக்கிறோம். யாருக்கு அவர் ராஜா? எல்லாருக்கும் அவர் ராஜாவா இருக்கிறார். சீயோனாகிய சபைக்கும் அவர் ராஜாவாய் இருக்கிறார். பரலோக ராஜாவாய் நமக்காக நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். நியாயாதிபதியாய் வரப்போகிறவராய் இருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே
ஒரு நாள் மேகத்தின் மேலே அவர் ராஜாவாய் வருவார். நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் உட்கார்ந்து ஒவ்வொருவரை நியாயம் தீர்க்க போகிறார். அப்படிப்பட்ட ராஜாவாய் இருக்கிறார். அவர் நீதியின் ராஜா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப ராஜ பிறப்பாகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியாய் அழைக்கப்பட்டு நம் பரலோக ராஜாவாய் இருந்து நீதியாய் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அந்த நீதியை நாம் நினைவு கூற வேண்டும். நீதியுள்ள தேவன் நம்முடைய தேவன். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நீதியாய் இருக்கிறோமா? நம்ம படிச்சாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, எல்லாத்திலையும் நாம் நீதியாய் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நீதியாய் இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஆண்டவர் அருமையான இந்த 3 காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிக ஜெபத்திற்கு பின்புதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அருமையான வார்த்தைகள். நம்ம கிறிஸ்துமஸ் என்றாலே ஆண்டு இயேசு கிறிஸ்துவை நினைக்கும் பொழுது சாதாரணமா நம்ம சொல்லுவோம்னா, அவர் கன்னியின் வயிற்றில பிறந்தவர்ப்பா, அவர் பெத்லகேம்ல பிறந்தவர், தாவீதின் சந்ததியில பிறந்தவர் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே போல கன்னியின் வயிற்றில பிறந்தவர் பரிசுத்தத்திற்கு அடையாளமாய் பிறந்திருக்கிறார். தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர் ராஜாவாய் நமக்காக பிறந்திருக்கிறார். பெத்லகேமில் பிறந்தவர் தாழ்மையின் கோலமாய், தாழ்மையின் அடையாளமாய், எளிமையின் அடையாளமாய் நமக்காக பிறந்திருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாமும் தாழ்மையாய், அவர் தாழ்மையுள்ள ஒரு ராஜாவாய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, ஆனாலும் தாழ்மையாய் இருக்கிறார். பாருங்க, நம்ம அப்படியே இருக்க முடியாது. நம்மளும் தாழ்மையுள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். தாழ்மையாய் நாம் இருக்க வேண்டும். நீதியுள்ள ராஜாவாய் அவர் இருக்கிறது போல நாம் நீதியுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒரு கண்ணாடியை போல இருக்கிற ஒரு மீன் தொட்டியை போல, எப்படி பளிங்கு போய் மின்னுகிற ஒரு கல்லை போல, முத்தை போல எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய பார்வைக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது எங்களால முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவே, பரிசுத்தத்தின் அடையாளமாய் எங்களுக்காக வந்து பிறந்தீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகுதியில்லாத எங்களுக்காக பரிசுத்தமாய் நீர், பரிசுத்தராகிய நீர் எங்களுக்காக வந்து பிறந்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய பிறப்பும் உம்முடைய ஒரு பரிசுத்தம் சுவாமி. கன்னியின் வயிற்றில நீர் வந்து பிறந்தீரப்பா. அப்பா, உம்முடைய பிறப்பும் ஒரு பரிசுத்தமே சுவாமி. உம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தம். எங்களை போல ஒரு மனிதராய் இருந்தாலும் நீர் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினீர ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வாலிபர்களாகிய ஒருவருக்காய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தினால நிரப்பும் சுவாமி, நிரப்பும் ஏசப்பா, நிரப்பும் ஏசப்பா. இப்பொழுது உடைய பரிசுத்தத்தினால் நிரப்புகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இப்பொழுது எங்களை நிரப்புகிறதற்காய் உமக்கு நன்றி. ஓ, எங்களை நிரப்புகிறதற்காய் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல இயேசு சுவாமி, அப்பா, நீர் நீதியுள்ள ராஜாவாய் வந்து பிறந்தீர் ஏசப்பா. அப்பா, நீதியின் அடையாளமாய் வந்து பிறந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட நீதி எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட நீதி எங்களுக்கு தாரும். நன்றி, நன்றி, நன்றி. அதே போல பெத்லகேம்ல பிறந்தவர் எளிமையாய், தாழ்மையாய், மாட்டு தொழுவிலே வந்து பிறந்தவர். அப்பா, அப்படிப்பட்ட தாழ்மையின் அடையாளமாய் நீர் இருக்கிறீர். அப்பா, அப்படிப்பட்ட தாழ்மை எங்களுக்கும் தாரும், எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். பெருமையான சிந்தனைகள், மேட்டுமையான சிந்தனைகளை எடுத்து போடும் இயேசு சுவாமி. யார் யாருக்கு இருக்கிறது எடுத்து போடும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாழ்மையுள்ளவர்களாய் மாற்றும் அப்பா, தாழ்மையுள்ளவர்களாய் மாற்றும். உமக்கு முன்பதாக நாங்கள் எப்பொழுதும் தாழ்த்து எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு
போதும், எங்களால் ஒன்றுமே இல்லை அப்பா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல என்னுடைய நீதி அழுக்கான கந்தையா இருக்கிறது. எங்களுடைய நீதி அல்ல அப்பா, எங்களுடைய தாழ்மை அல்ல, உம்முடைய தாழ்மை எங்களுக்கு தாரும், உம்முடைய நீதியை எங்களுக்கு தாரும். ஆகவே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி. எங்களை முழுவதுமாய் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள்ல யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ ஏசப்பா, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கரத்துல கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இந்த விதமாய் என்ன காரியத்தை நாங்கள் கேட்க போகிறோம் என்பதை முன்னாடியே நீர் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க ஏசப்பா. எல்லா காரியத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது இயேசு சுவாமி, எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தாரும், எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் பதில் தாரும் அப்பா. உம்முடைய சமூகத்திலே அப்பா நாளே போல இருதயத்தை ஊற்றுகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய சமூகத்திலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கு நீர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர். பதில் தாரும் அப்பா. யார் யாரெல்லாம் மரண படுக்கையில, வியாதியின் படுக்கை இருக்கிறார்களோ அப்பா, அவர்களுக்கு நீ சுகத்தை தாரும். இன்னும் இப்பொழுது ஆஸ்பத்திரியில இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. என்னென்ன வியாதியில என்னென்ன ஆஸ்பத்திரியா ஏறி அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். வியாதி நோய் கொடூரமானது சுவாமி. அப்படிப்பட்ட வியாதி நோயில கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்கும், ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்கும் இயேசு சுவாமி. எங்களை அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில எங்களை எடுத்து பயன்படுத்தும் இயேசு சுவாமி. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக இன்னும் அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய பாரத்தை எங்களுக்கு தாரும் இயேசு சுவாமி. ஏசப்பா, ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விடுதலை கெஞ்சி கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது அந்த வியாதி அவர்களை விட்டு நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுகம் உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமம் வல்லமையுள்ளது. அந்த நாமத்தினால இப்பொழுது சுகம் உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இப்பொழுது வியாதி நீங்கி சுகமாய் இரு என்று உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுளே இயேசுப்பா. நீ விசுவாசித்தவனே நீ பாக்கியவனே அப்பா. அந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற உம்முடைய வார்த்தை இப்பொழுது நிறைவேறட்டும் இயேசு சுவாமி. அப்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய மகிமையை காண செய்யும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசு சுவாமி. ஆபத்தின் நேரத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிற ஜனங்கள், அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அந்த ஆபத்தின் நேரத்துல உம்மை நோக்கி கூப்பிடுகும் பொழுது நீர் மறு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறீர். இப்பொழுது நீர் மறு உத்தரவு கொடுத்தல்லும் இயேசு சுவாமி. அதே போல ஆசீர்வாதம் இல்லாமல், பண கஷ்டம், நெருக்கடி, தேவைகளை சந்திக்க முடியாமல், கடன் என்ற பாரத்தின் மத்தியிலே சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து நீர் விடுதலையாக்கும் இயேசு சுவாமி. தேவைகளை சந்திக்கிற தேவன் யெகோவா ஈரே, நீர் மாத்திரம் தான். பரத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது ஊற்றும் இயேசு சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் தலை குனிந்து போகக்கூடாது. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி. வேலை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு உயர்வை தாரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா. நல்ல வேலையை தாங்க. அவர்கள் படிப்பிற்கு ஏற்றபடி நல்ல சம்பளத்துல வேலையை தாங்க ஏசப்பா. உயர்வை தாங்க. வேலை ஸ்தலத்துல போட்டி பொறாமையின் மத்தியில உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கேன்சர் வியாதிகள் மறையட்டும். எழுந்து நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும் ஏசப்பா. உம்முடைய வல்லமை அவ்வளவு பெரியது. உம்முடைய வல்லமையினால நீர் அற்புதங்களை செய்தரணும். எங்களுக்கல்ல உடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். உடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இந்த நாள்ல கூடுகையில வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. பல மடங்கு ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒரு ஆராதனை வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க சிஸ்டரை. நீர் பல மடங்கு நீர் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. அவர்கள் மூலமா என்னுடைய அபிஷேகம் பாய்ந்து வந்ததே சுவாமி. இன்னும் மகளை இன்னும் வல்லமையா ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனமா எடுத்து பயன்படுத்தும் இயேசு சுவாமி. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களை வெறுமையாக்குகிறோம் இயேசப்பா. நீர் எங்கள் மூலமாய் எங்களுக்குள்ள நீர் பெருகும், நாங்கள் சிறுகட்டும் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு சுவாமி. பரிசுத்தத்தின் அடையாளமாகிய இயேசுவே, பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும். தாழ்மையின் அடையாளமாகிய இயேசுவே, தாழ்மையை எங்களுக்கு தாரும். நீதியின் ராஜாவாய் இருக்கிற இயேசுவே, நீதியின் அடையாளமாய் இருக்கிற இயேசுவே, நீதியை எங்களுக்கு தாரும். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.